நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார், இப்பவே இந்த விஷயத்தை கவனிங்க. இல்ல சாந்தி அந்த நாட்டுப்புறத்தானோட ஜோடியா வந்து நிப்பா. ஸ்டாப் இட். அண்ணா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஜோடியா வந்து என் தங்கச்சியோட என் முன்னாலே நிப்ப? அவர் மேல தப்பில்லைண்ணா, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். சாந்தி, எந்த வகையில உனக்கு பொருத்தமானவன்னு இவரை தேர்ந்தெடுத்த? அண்ணன் தம்பிங்க மேல உள்ள ஆழமான பாசம், வெளுத்ததெல்லாம் பால நினைக்கிற வெள்ள மனசு, வெளியே தெரியாம அடங்கி கிடக்கிற வீரம், இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. ஓஹோ, தீர்மானம் பண்ணிட்டு தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே உன்னை திருத்த முடியாது. ஆல்ரைட், இப்ப நான் என்ன செய்யணும்? எங்களை ஆசீர்வதிச்சு கல்யாணம் பண்ணுங்க. தங்கமுத்து, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. உங்க அண்ணங்களை வர சொல்லி என்கிட்ட முறைப்படி பேச சொல்லு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா? அப்போ ஊர் ஊரா போய் தெருத்தரவ அலைஞ்சு உங்க அண்ணன்களுக்கு என்ன பொண்ணு தர சொல்றியா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. இப்படியே கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு வெளியில என் மானத்தை வாங்குறீங்கறியா? ஐயோ, வெளியே இல்லைங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே அதை செய்யறோம், நீங்க வெளியில போங்கங்கறியா? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேனா? சுத்த விளங்காத பையனா இருக்கானே, என்ன சொல்றானே? அது வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு, அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி ஒண்ணு சொல்லிங்க. அப்படி பண்ண கூட நல்லதா இருக்கும். ஏங்க, அப்படியே செய்யலாம்ல? புத்திசாலி பையன். ஐயோ, ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் தன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டியிருக்கேன். ஆல்ரைட், உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ்டர் பதி. வெல்கம் சார். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இருங்க இருங்க இருங்க. கல்யாணமாகி முதல்ல வீட்டுள்ள வரீங்க, முறைப்படி வரவேற்க ஏற்பாடு பண்றேன். வெற்றி வெற்றி. அண்ணா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். சின்னண்ணே, பெரியண்ணே, நடுவண்ணே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னடா விவரம்? அண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பழைய காலத்து பங்களா, அதையும் பாழாக்கி வச்சிருக்கானுங்க. என்னமா அது? தெரியல, நான் உள்ள போய் பார்க்கல. ஒரு தாய் வயித்துல பிறந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கணும், ஒரே இடத்துல குளிச்சோம். இப்ப நீ மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உட்கார்ந்திருக்கியே, என்னடா அர்த்தம்? அண்ணே, எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவுக்கு அப்புறம் வீடு வாசல பாத்துக்க, சமைக்க, துவைக்க ஒரு பொம்பளை வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன். வாய முடுறா, விவஸ்த கிட்ட பயலுகளா. இந்த ஆளு யாரு? நம்ம வீட்டுல வந்து நம்மளே திட்டுறவரு. அறிவு கெட்டத்தனமா உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுட்ட மானம் கெட்ட மச்சான்டா. யாரடா போட்டு பேசுறேன்? விசாரி. அமைதி அமைதி. மானங்கட்ட மச்சான், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? உதிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர ஒருத்தருக்காவது ஒழுங்கா பேச தெரியலையே. அண்ணா, பார்த்தல, நீ மருமகளா வந்திருக்கிற இடத்தோட லட்சணத்தை. என் பேச்சை கேட்காம நீயே ஒரு முடிவெடுத்த. நல்ல அனுபவி மச்சான். விடா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு என் பின்னாடி வந்து சேரு. போயிடுவானாவே, கூட பிறந்த எங்களை தனியா விட்டுட்டு போயிடுவானாவே. ஏன்டா போயிடுவானா? போக விட்டுருவோமா? காலை விட்டுட மாட்டோம். நச்சிமுத்து, அவன் முடமானாலும் பரவாயில்ல, நாங்க 3 பேரும் உழைச்சு அவனை காப்பாத்துவோம். ஜெய் ஹனுமான். அண்ணா, எல்லாரும் காட்டுத்தனமான ஆளுங்களா இருக்காங்க, சொன்னதை செஞ்சிருவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா இவங்க கூட மாரடிக்கணும்னு கடவுள் உன் தலையில எழுதி வச்சுட்டான். அதை எப்படி என்னால மாத்த முடியும்? நான் போறேன். என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ வா, நான் வரமாட்டேன்.
மச்சான் மச்சான் சீவிடா. சாந்தி மச்சான ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போ சொல்லு. டேய் தங்கமுத்து, வேணும்னா நீ திங்கிற உருண்டையில இருந்து பாதி எடுத்து அந்த உருண்டைக்கு கொடு. நாங்க தனி உருண்டையெல்லாம் தர முடியாது. கவலைப்படாதீங்க, அவர் வரமாட்டாரு. இருக்கிற உருண்டைகளை அண்ணன் தம்பி நீங்களே உருட்டி உருட்டி சாப்பிடுங்க. அவங்களுக்கு பைசா வந்து சாப்பிடுவாங்க. இப்ப எங்களுக்கு பசிக்குது. தங்கமுத்து இன்னைக்கு ஓ முறை வந்து உருட்டி போடு. எனக்கு பசிக்கல, வேணும்னா நீங்களே உருட்டி சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கலன்னா எங்களுக்கும் பசிக்கல. எனக்கு லேசா பசிக்குது. சரி வேண்டாம், விடு விடு. என்ன உங்க கடைசி தம்பி பட்டணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காராமே? அது நாங்க கல்யாணமாவே ஒத்துக்கல. அந்த பொண்ணை எங்க குடும்பத்திலயும் நாங்க சேர்த்துக்கல. மொத்தத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களை கேட்காம கல்யாணம் செஞ்சதுக்கு உங்க தம்பியை தள்ளி வச்சிட்டீங்களா இல்ல தலைமொழிட்டீங்களா? உங்களுக்கு உங்க தம்பி மட்டும் வேணும், அவரை நம்பி வந்த பொண்ணு வேண்டாம். இது எந்த வகையில நியாயம்? அண்ணே, பொன்னி சொல்றதுல நியாயம் இருக்குண்ணே. நாம செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கும் இப்பதான் படுது. ச்சே, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்குதுப்பா. ஆமாண்ணே, பாவண்ணே. இத பாருங்க, முதல்ல வீட்டுக்கு போய் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு சொன்னபடி கேளுங்க. வாங்க முத்துக்களா, போ. வரம்மா. சம்சாரம் எங்கடா? வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா? தட்டு கதவை. யாரது? உன் புருஷனோட அண்ணமாருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது. முடியாது முடியாது முடியாது. நாச்சிமுத்து கதவை பேத்துரு. போய் அனுமார கூப்பிட்டுக்க போ. ஜெய் அனுமா. என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மடத்தனமா நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி கால்ல விழுந்துருவோம். காலையா? ஒழுங்கடா. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு. சரி மன்னிச்சிட்டேன். டாய், தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுரோய். என்னது தண்ணியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. ஐயோ, அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி 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 சாந்தி. நாங்க ஆளுதான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல, எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி பிறந்தவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து இங்க வர. நல்ல வேலை இவன் உனக்கு புருஷனா கிடைச்சா. எங்குள்ள யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே. நாளையில இருந்து நீ கீழ்ச்சி கொட்டு தாண்ட மாட்டோம். ஏ இன்னைக்கு என்ன? அதானே, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி, இன்னையில இருந்து நீ கீழ்ச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க. சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா. சாப்பாடு ரெடி. நல்ல 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 அடிவரிக்க அடிவரிக்க. பெரிய நனுக்கு ஒரு உருண்டை. என்னடா ஒரு 1/2 கிலோ குறையுது? சின்ன நனுக்கு ஒரு உருண்டை. உனக்கு பெருசா உருட்டிக்க. எனக்கு ஒரு உருண்டை. தம்பிக்கு ஒரு உருண்டை. தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்னது சோறு. இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே? ஏ நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே. அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்கத்தான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயித்துக்குள்ள விட்டுறோம். அப்படியே உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். மனுஷங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி, நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க.
நல்ல முத்து இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கும் இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும்.